ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ரெமெடி வந்து சொல்ல போகிறேன். இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா 11ஆம் தேதி, அதாவது ஜான்வரி 2024 11ஆம் தேதி பண்ணணும். இது வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஒரு சில நாட்கள் தான் வந்து எனர்ஜி பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் அட்டன் பண்ணக்கூடியது, நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடியது, அது ஒரு சில நாள் ஒரு சில நேரத்தில் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ சொல்கிறது ரொம்ப அருமையான நாள். இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை, ஃபஸ்ட்டு நியூ மூன் டே, இந்த அன்னைக்கு இந்த ரெமெடி பண்ண போகிறோம். அது வர்றதும் வந்து 11ஆம் தேதி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜான்வரி 2024 11ஆம் தேதி அந்த அன்னைக்கு காலையில் 11:11 கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கோங்க. 11:11க்கு நீங்கள் வந்து இது எழுத ஆரம்பிக்கல. 11:11ன்றது வந்து 11, 12, 13 ஆகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எழுதக்கூடிய டைம் வந்து இந்த 11:11க்கு எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் சில வேலைகள்னால இந்த மார்னிங் 11:11 டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு 11:11க்கு பண்ணிவிடுங்க. பட் மார்னிங் பண்ணுங்கள். இதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். ரொம்ப சூப்பராக உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் வந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு கலர்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சின்ன பேப்பரில் ரெட் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள். பென்னுனா இங்கு சொல்கிறேன், வெளியே சொல்லலை. ரெட் கலர் இங்கு பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு மேலே வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்படி இருக்கும்ல, ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 11:11ன்றத அந்த பேப்பரில் எழுதுங்க. உங்களோட பேர் எழுதுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எழுதிட்டு உங்களோட 3 விஷஸ் எழுதுங்க. உங்களோட 3 விஷஸ், உங்களோட 3 கோல் செட்டிங்ஸை, எதுவாக உங்களோட ஆசைகள், இது நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க, என் லைஃப்பில் இது நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற 3 விஷயத்தை வந்து இந்த பேப்பரில் கீழே எழுதுங்க. ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோரியாக இல்லை, ஒரு சின்னதாக ஒரு 4 வார்த்தையில் ஒரு விஷயம் அடங்குற மாதிரி 3 விஷஸ் வந்து லைனாக எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பருக்கு பர்ஃப்யூம் அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு ஜவ்வாதாக இருந்தாலும் சரி, அத்தராக இருந்தாலும் சரி, இல்லை பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பேப்பரில் வந்து வாசனை திரவியம் அப்ளை பண்ணணும். பர்ஃப்யூம், நார்மல் பர்ஃப்யூம் கூட இதில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இதில் பர்ஃப்யூம் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் சப்போஸ் ரேக்கி தெரிஞ்சவங்களாக இருக்கீங்க, சிம்பிள்ஸ் அட்யூன்மெண்ட் எடுத்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேக்கி சிம்பிள்ஸை ஃபஸ்ட்டு 4 கார்னர்லேயும் போடுங்க. அது மீதி எல்லா சிம்பிள்ஸும் நீங்கள் என்னென்ன சிம்பிள்ஸ் அட்யூன்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த சிம்பிள்ஸை வந்து இந்த பேப்பரில் அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கோடு சொல்கிறேன். அந்த நம்பர் கோடை இந்த பேட்டர்னுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான கிராபவாய் ஹீலிங் கோடு. ஸோ இந்த நம்பர் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. 520741 520741 இந்த நம்பரை வந்து நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பேப்பர் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. காலையில் 11:11க்கு பண்ணுறீங்க. ஸோ இந்த பேப்பரை உங்கள் கூட வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது அட்லீஸ்ட்டு 5 to 11 days அது நீங்கள் உங்களோட கூட வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கூட வச்சுக்கணுன்னா எப்படின்னா, இந்த பேப்பரை வந்து உங்களோட பில்லோ கடியில் வச்சுக்கலாம், இல்லை உங்களோட மொபைல் வச்சுருக்கீங்க மொபைல் கேஸ்குள்ளே வச்சுக்கலாம், நீங்கள் உங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம், உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 daysக்காவது கரெக்டாக நெக்ஸ்ட்டு 5 நாளைக்கு, அதாவது 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 5 நாளைக்கு காலையில் அந்த 11:11 டைமில் எடுத்து இந்த நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கல்ல இந்த பேப்பரை ஒரு தடவை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எழுதுனதை ஒரு டைம் பார்த்து அதை நீங்களே மேலேருந்து கீழே வரைக்கும் படித்து பாருங்கள். காலையில் 11:11க்கு எப்படியா இருந்தாலும் அந்த டைமு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளால் பார்க்க முடியாதுல்ல, அதனால் நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அலாரம் வச்சுட்டு நீங்கள் உங்களோட இன்டென்ஷன்ஸை படிங்க. மினிமம் 5 நாள் பண்ணுங்கள், இல்லை மேக்ஸிமம் 11 நாள் வந்து இதை பண்ணுங்கள். 11 நாள் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேப்பரை வந்து ஒரு ஒயிட் கலர் கேண்டிலில் பர்ன் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வந்து நெய் விளக்கில் பர்ன் பண்ணிவிடுங்க. அதாவது எரிச்சிடணும். எரிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு ஆஷஸ் வரும்ல, அந்த ஆஷஸை வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு ப்ளோ பண்ணி விட்டணும். அது உங்களோட மொட்டை மாடியிலேருந்து, பால்கனிலேருந்து, வீட்டுக்கு வெளியே இருந்து நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த 11:11 டைமில் வந்து பண்ணுன நம்மளோட ப்ரேயர்ஸு, நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும்.
இந்த வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறும்னா, இப்போ நம்மளோட சேனல் பார்க்குற நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 ஆயிரக்கணக்கான பீப்புள் வந்து ஃபோன் பேசுகிறவங்க என்கிட்ட எல்லாருமே சொல்கிறது தான், நான் 1111 பார்க்குறேன், ஏன் பார்க்குறேன், 555 பார்க்குறேன், 22 பார்க்குறேன், 333 பார்க்குறேன், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏன்னா நம்மளோட எனர்ஜிஸ் சேஞ்ச் ஆகிறப்ப யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற சிம்பிள்ஸ் தான். அது நீ பார்த்தவங்களுக்குலாம் நல்ல கான்ஃபிடென்ட்டாக தெரியும், இது கோ இன்சிடென்ஸே கிடையாது, இது நான் ஏன் பார்க்குறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஆன்சரே இல்லாத ஒரு கேள்வியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணுது, இந்த உலகத்தில் எல்லாமே வந்து நமக்கு சிம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எனர்ஜி மாற்றங்கள் நடக்கிறப்போ இந்த நம்பர்ஸ் மூலிமா வந்து நமக்கு அப்படியே காட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் நியூமராலஜியில் வந்து நம்ம அவ்வளோ பேட்டர்ன் வந்து நம்பர்ஸ்லேயே பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த 11 ரொம்ப அருமையான டைம். ஏஞ்சல்ஸோட நம்பர், ஏஞ்சல்ஸ்னால் வந்து நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நம்மளோட குலதெய்வம், நம்மளோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த பேட்டர்ன். அதனால் இந்த தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணுறப்போ நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வந்து இங்கே எழுதினீங்களோ 100% வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பண்ணட்டும், அவங்களும் சக்ஸஸ் ஆகட்டும். ஏன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறப்போ நம்மளோட லைஃப் ஒரு பங்கு மேலே தான் நமக்கு ஏற்றி கொடுக்கும். ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.